தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளே உருவாக்கின. கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அண்ணல் கிறிஸ்துவை தேடுவோர் யாவரும் விண்ணை நோக்கி விழியை உயர்த்துவீர். மண்ணில் நித்திய மாட்சியின் ஒளியை கிண்ணமாய் அங்கே கண்டு திளைப்பீர். கதிரவனிலும் எழில் ஒளி வீசிடும் புதிய விண்மீன் மண்ணில் இறைவன் வதிய மனிதராய் பிறந்தார் என்னும் புதிய செய்தியை பறைசாற்றிடுமே. சூரியன் தோன்றும் கீழ்த்திசை பகுதியில் பாரசீகம் என்னும் நாட்டில் வாழ்ந்த பேரறிவுடைய ஞானியர் மீன் கண்டு பாரின் அரசர் பிறந்ததை உணர்ந்தனர். விண்மீன்களையும் ஆளும் இவர் யார்? தன்னொளி தனின் நாயகர் இவர் யார்? படர்ந்த விண்ணே பணி செய்யும் ஆற்றலை படைத்தவர் யார் என ஆழ்ந்து ஆய்ந்தனர். நன்னிலம் அனைத்திற்கும் மன்னவர் இவரே. முன்னுரைக்கப்பட்ட ஆபிரகாமின் தோன்றலும் மண்மீதுள்ள மக்களின் ஆசியும் இவரே. தன்னிகரில் யூத அரசரும் இவரே. பிற இனத்தார்க்கும் புதுமையாய் தம்மையே அறிவித்த கிறிஸ்துவே, உமக்கு புகழ். திருநிறை கொண்ட தந்தையும் ஆவியார் பெருமையும் புகழும் என்றென்றும் பெறுக. ஆமென். ஆண்டவரே, உம் திராட்சை தோட்டத்தை வந்து பாரும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். முன்மொழி 1. கடவுளே, உமது ஆற்றலை கிளர்ந்தடச் செய்து எம்மை மீட்க வாரும். இஸ்ரவேலின் ஆயரே செவிசாயும். யோசேப்பை மந்தையன நடத்தி செல்கின்றவரே, பெரும்புகளின் மீது வீற்றிருப்பவரே,
ஒளிர்ந்திடும் எப்ராயிம், பென்யமீன், மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். இறைவா, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர். கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ண செய்தீர். கண்ணீரையே அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர். அண்டை நாட்டாருக்கு எங்களை சண்டை பொருளாக்கினீர். எங்கள் எதிரிகள் எங்களை ஏளனம் செய்கின்றார்கள். படைகளின் கடவுளே, முன்னைய நன்னிலைக்கு எங்களை கொணர்ந்தருளும். எங்களை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். எகிப்தினின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர். வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர். அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர். அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது. அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதுரு மரங்களையும் மூடின. கடல் வரை அதன் கொடிகள் பரந்தன. பேரால் வரை அதன் தளிர்கள் பரவின. பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர்? அவள் செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே. காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றனவே. காட்டு விலங்குகள் அதனை மேய்கின்றனவே. படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை காத்தருளும். உலகென நீர் உறுதிப்படுத்திய மகவை காத்தருளும். அவர்கள் அதற்கு தீ மூட்டினார்கள். அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள். உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக. உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். உமது பெயரை நாங்கள் தொழுவோம். படைகளின் கடவுளான ஆண்டவரே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். மீட்படைந்தோரின் பாடல். யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும். முன்மொழி 2. ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்கள் செய்துள்ளார். அனைத்துலகும் அதை அறிந்து கொள்வதாக. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். நீர் என் மேல் சினமடைந்திருந்தீர். இப்பொழுதோ உம் சினம் தணிந்து விட்டது. நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல். அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பாமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாற்றியரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு புகழ்பாமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாட்சியரும் செயல்கள் செய்துள்ளார். அனைத்துலகும் அதை அறிந்து கொள்வதாக. உடன்படிக்கையை புதுப்பித்தல். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். முன்மொழி 3. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் இறைவனை நினைத்து ஆர்ப்பரியுங்கள். அவரது திருப்புகழ் பாடி மகிழ்ந்திடுங்கள். யாக்கோபின் இறைவனை நினைத்து ஆர்ப்பரியுங்கள். அவரது திருப்புகழ் பாடி மகிழ்ந்திடுங்கள். வீணை மீட்டுங்கள், முரசு கொட்டுங்கள். வீணை மீட்டுங்கள், முரசு கொட்டுங்கள். மத்தளத்தோடும் தாளத்தோடும் மகிழ்ந்து பாடுங்கள். மத்தளத்தோடும் தாளத்தோடும் மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் இறைவனை நினைத்து ஆர்ப்பரியுங்கள். அவரது திருப்புகழ் பாடி மகிழ்ந்திடுங்கள். விண்ணின் தூதரே, விரைந்து வாருங்கள். விண்ணின் தூதரே, விரைந்து வாருங்கள். மண்ணில் வாழும் மாந்தரோடு மகிழ்ந்து பாடுங்கள். மண்ணில் வாழும் மாந்தரோடு மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் இறைவனை நினைத்து ஆர்ப்பரியுங்கள். அவரது திருப்புகழ் பாடி மகிழ்ந்திடுங்கள். நம்மில் வாழ்கின்றார், நம்மை காக்கின்றார். நம்மில் வாழ்கின்றார், நம்மை காக்கின்றார். நாளும் பொழுது நம்மை சூழ்ந்து பாதுகாக்கின்றார். நாளும் பொழுது நம்மை சூழ்ந்து பாதுகாக்கின்றார். யாக்கோபின் இறைவனை நினைத்து ஆர்ப்பரியுங்கள். அவரது திருப்புகழ் பாடி மகிழ்ந்திடுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62. இறைவனின் வார்த்தைகள் 11 முதல் 12 முடிய. உலகின் கடைகோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது. மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் மீட்பு வருகின்றது. அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது. அவரது செயலின் பயன் அவர் முன்னே உள்ளது. புனித மக்களினம் என்றும் ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நீயோ தேடி கண்டுபிடிக்கப்பட்டவள் என்றும் இனி கைவிடப்படாத நகர் என்றும் பெயர் பெறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி.
உலகின் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். உலகில் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். எல்லா இனத்தாரும் அவருக்கு பணிபுரிவர். உலகில் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. உலகின் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. தொலைவில் இருந்து எல்லா இனத்தவரும் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றனர். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தொலைவில் இருந்து எல்லா இனத்தவரும் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றனர். அல்லேலூயா. மன்றாட்டுகள். நமது ஆறுதலுக்காக கடவுள் தமது சொந்த மகனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரின் வியத்தகு செயல்களை நாம் பறைசாற்றுவோம். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. வானதூதர்கள், மூதாதையர்கள், இறைவாக்கினர்கள் உம்மை புகழ்ந்தார்கள். ஆண்டவரே, நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. கடவுளின் கன்னி தாயாகிய மரியாம் உம்மை மாட்சிப்படுத்தினார். ஆண்டவரே, நாங்களும் மாட்சிப்படுத்துகிறோம். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. திருத்தூதர்கள், நற்செய்தியாளர்கள் உமக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆண்டவரே, நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. விண்ணகத்தில் மறைசாட்சிகள் உமக்கு தங்களையே நன்றி பலியாக ஒப்பு கொடுத்தனர். நாங்களும் எங்கள் உடல்களை உயிருள்ள பலி பொருளாக காணிக்கையாக்குகின்றோம். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்முடைய திருச்சபையின் தூயவர் அனைவரும் தங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்களும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. எங்கள் ஆண்டவராகிய கடவுளே, உம் மகன் வழியாக மாந்தர் அனைவரும் உம்முடைய முடிவில்லா ஒளி பெற செய்தீர். எங்கள் மீட்பரின் நிறைவான சுடரொளியை நாங்கள் கண்டுணர எங்களுக்கு உமது அருளை தந்தருளும். இதனால் நாங்கள் உமது முடிவில்லா ஒளிக்கு வந்து சேர்வோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.